ஹலோ எவ்ரிவன். ஹவு டு கெட் க்ளோஸ் வித் காட் பார்ட் 4. ஆண்டவர் கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் டே பை டே எப்படி இன்னும் நெருக்கமாகணும்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பேசணும். சேம் டைம் அந்த பக்கம் பேசுகிறவங்களோடத கேட்கணும். ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தவங்களோட விஷயத்த நம்ம கவனிக்கவே இல்லைன்னு சொன்னால், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்த்தியாக இருக்க முடியும்? இதே போல தான் நீங்கள் உங்களுடைய ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரேயர், ஒரு பாரம்பரிய ஜபத்தை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தான் இன்னும் உங்களுடைய ஜபத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் கேட்க ரெடியாகவே இல்லை. ப்ரேயர் டூ வே கான்வர்சேஷனுங்க. நீங்கள் பேசணும், ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவர் உங்ககிட்ட பேச ரொம்ப ஆவலாக இருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய ஜெபம் ஒருவேளை பாரம்பரியமாக இருந்தால், இப்போ அதை யோசிச்சு ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் அவரோடு கூட நீங்கள் பேசுங்க. அதை அவர் பேசுகிறத நீங்கள் கவனிங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் பலப்படும். ப்ளஸ்